அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் குதித்த தாதியர்கள் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இன்று இலங்கை வரவுள்ள 2வது தொகுதி வாகனங்கள். கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை 20 பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல். அதிகரித்த படுகொலைகள் சபையில் சஜித்திற்கு அரசாங்க தரப்பு பதிலடி. E8 விசா பிரிவின் கீழ் அரசாங்க வேலை வாய்ப்பு வெளியான அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பரவும் விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் பிமல் ஹக்கீம் இடையில் கடும் வாக்குவாதம். யாழ்ப்பாணத்தில் மரணச் சடங்கில் வன்முறை, 3 கைது. தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையில் தாதியர் சங்க தலைவர் தர்மகுலசிங்கம் மாடுமகேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாதியர்களின் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று வியாழக்கிழமை போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது தாதியர்களுக்கு பாதீட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொட குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரி, பதவி உயர்வை பழைய முறைப்படி வழங்க ஆகிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு அரசாங்கம் இந்த விடயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் சங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் நீக்கியுள்ள நிலையில் 2வது தொகுதி பயன்படுத்தப்பட்ட கார்கள் இன்று இரவு ஜப்பானில் இருந்து ஹமாதோட்டை துறைமுகத்துக்கு வந்து சேரும் என தெரிவிக்கப்படுகின்றது. முதல் தொகுதி நேற்று முன்தினம் தாய்லாந்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்நிலையில் மார்ச் மாத இறுதிக்குள் 4000 வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டங்கள் உள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்தார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் 20 அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்தில் இருந்தே அறிந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போது தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமீப காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கவலை தெரிவித்து வன்முறை குற்றங்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அத்தோடு 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 17 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது நம்பிக்கை ஆகியவற்றுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு தொடர்பில் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் அதன் போது முன்வைத்திருந்தார். இதேபோல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளின் செல்வாக்கு
அதிகரித்து வருவது பொதுமக்களின் அச்சங்களை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி அவற்றுக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 குற்றம் சம்பவங்களும் 2016 மற்றும் 2018 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும் 2024 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் அதேபோன்ற நிலைமை காணப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தென்கொரியாவில் E8 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்புகளை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் இந்த வேலைவாய்ப்புகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் E9 விசா பிரிவின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் குழுவிற்கு விமான பயணச்சீட்டுகளை வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். E8 விசா பிரிவின் கீழ் வேறு எந்த நபரோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனமோ வேலைவாய்ப்புகளை வழங்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் எனவே அவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் என்று வலியுறுத்தினார். தென்கொரியாவில் வேலைகளில் சேர்க்கப்பட்ட புதிய விசா வகை E8 விசா வகையாகும். ஆனால் நாங்கள் எந்த விசா வகையை அனைவருக்கும் திறக்கவில்லை என தெரிவித்துள்ளார். நாங்கள் முறையான விவசாய அறிவை கொண்ட தகுதியான நபர்களை மட்டுமே பணியமர்த்துகிறோம். அப்படியானால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இருந்து மட்டுமே E8 விசா பிரிவின் கீழ் இளைஞர்கள் வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்டகால நிலையான வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்கள் மூலம் பகிரப்படும் விளம்பரம் பொய்யானது என்று தொழில் அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்களின் ஒரே நோக்கம் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை திருடுவது என்று தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுபோன்ற போலி விளம்பரங்களால் மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மைய காலங்களாக நாட்டில் வேலைவாய்ப்பு தொடர்பாக போலி விளம்பரங்கள் அதிகம் பரவி வருகின்றன. இந்நிலையில் இந்த அறிவுறுத்தலை தொழில் அமைச்சு வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் மற்றும் அவைத்தலைவர் பிமல் ரட்நாயக் ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற அலுவல் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் குற்றம் சாட்டினார். அலுவல் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரட்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த பிமல் ரட்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை கொன்சர்ட்டில் எடுத்து நீக்குமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மரணச்சடங்கில் வன்முறையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் மரணச்சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது மரணச்சடங்கு நடந்த இடத்தில் இருந்த சில இளைஞர்களிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பி சென்றனர். அத்துடன் 3 ஒரு வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.